பிரைஸ் லார்ட். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தில் அசம்பிளிஸ் ஆஃப் காட் திருச்சபை சார்பாய் வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த ஏப்ரகாம் சீரீஸில் முதல் பகுதியிலே கம்பேஷன் இன் இன்டர்செஷன், மன்றாட்டில் ஆபிரகாமின் இரக்கம் என்பது குறித்து சொல்ல விரும்புகிறேன். ஆதியாகமம் 18ஆம் அதிகாரத்தில் ஆபிரகாம் தேவனோடு கூட மன்றாடி 50 பேரிலிருந்து 10க்கு கொண்டு வந்த சம்பவம் அங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த மன்றாட்டுக்கு ஒரு 3 காரியம் மிகவும் அவசியமானது. ஒன்று, நாம் தொடர்ச்சியாக ஜெபிக்கிற கிறிஸ்தவர்களாக இருக்க வேண்டும். ரெகுலர்லி ஆர் கன்சிஸ்டன்ட்லி we need to pray in the presence of God. ஒன்று. இரண்டாவதாக, we need to pour out our heart to God. நம்முடைய இருதயத்தை கர்த்தரிடத்தில் நம்ம என்ன செய்ய வேண்டும்? கொட்டி விடுகிற பழக்கம் நமக்கு இருக்க வேண்டும். மூன்றாவது மிக முக்கியமானது, சரண்டர் இன்வால்வ்ஸ் ஸ்டாண்டிங் இன் த கேப். திறப்பில் நிற்பதுதான் நம்ம கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறோம் என்பதற்கு அடையாளமாக இருக்கும். ஆகவே ஒரு விசுவாசி தன்னுடைய குடும்பம், தன்னுடைய திருச்சபை, தன்னுடைய பட்டணம், தன் பணிபுரிகிற இடம், தன்னுடைய தேசம், இதற்காக கர்த்தருடைய சமூகத்திலிருந்து மன்றாடி ஜெபிக்கிறவனாய் காணப்பட வேண்டும். ஒருவேளை இந்த பழக்கம் உங்களுக்கு இல்லை என்று சொன்னால் அதை வளர்த்து கொள்ளுங்கள். திறப்பில் நிற்போம். ஆண்டவர் நம்முடைய ஜெபங்களை கேட்டு பெரிய காரியங்களை செய்வாராக. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். காட் பிளஸ் யூ.